இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித யோசேப்பு சூசேப்பர் வளனார் என்று பெயர்கள் புதிய புதிய வார்த்தைகளில் மொழிபெயர்த்து நாம் இந்த பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். யோசேப்பு என்பவருக்கு 2 பெரிய விழாக்களை திருச்சபையால் இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்று மரியாளுடைய கணவர் யோசேப்பிற்கு திருவிழா எடுக்கின்றோம். இன்னொன்று மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளருடைய பாதுகாவலர் என்று திருவிழாவை எடுக்கின்றோம். இந்த 2ம் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் உணர்ந்து பார்ப்போம். ஒரு கணவர், குடும்பத்தினுடைய தலைவர் செய்ய வேண்டிய பணிகள் எவ்வளவு பொறுப்புள்ளது, எவ்வளவு கடமை உள்ளது என்பதை எல்லாம் சுட்டிக்காட்டுவதற்காக இந்த திருவிழாவும், ஒரு கணவர் கட்டாயமாக தொழில் செய்து முன்னேற வேண்டும். நாம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கணும், வெற்றி வேள்வை நிலத்தில் பெற பாடுபட வேண்டும். மனிதர்களாக பிறந்திருக்கிற எல்லோருமே நாம் பாடுபட வேண்டும். அதற்கு முன்னோடியாக பாடுபட்டு தச்ச வேலை செய்து பாடுபட்டு உழைத்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றினார். கடவுளுடைய மகனாக இருந்தாலும், இறைவனுடைய வல்லமை பெற்றிருந்தாலும் தான் செய்ய வேண்டிய கடமையை செய்தார் என்பதை சுட்டிக்காட்டி தொழிலாளருடைய பாதுகாவலர் திருவிழாவை எடுக்கின்றோம். 2வது கருத்தாக, விவிலியத்திலே ஒரு சில இடங்களில் வளனார் சூசேப்பர், அரிமத்தியா சூசை என்று சொன்னாலும் 2 நபர்களை நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் ஒருவரையும், புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியாளின் கணவர் சூசையும் நாம் பார்க்கின்ற பொழுது 2 கருத்துகள் நமக்கு சொல்லப்படுகிறது. 2 பேருக்கும் 2 ஒற்றுமைகள் இருக்கின்றது. ஒன்று, கனவு காணுகின்றவர்கள். பழைய ஏற்பாட்டில் வருகின்ற யாக்கோபுடைய மகன் சூசை கனவு காண்கின்றார். அன்னை மரியாளுடைய கணவரும் கனவு காண்கின்ற சூசையாக நாம் பார்க்கின்றோம். முதலில். 2வது, 2 நபர்களுக்கும் 2 சூசைக்கும் ஒரு ஒற்றுமை என்னவென்றால், கடவுளுடைய திட்டத்தை முழுமையாக அறிந்து வைத்திருக்கின்றார்கள். பழைய ஏற்பாட்டில் வருகின்ற யாக்கோபுடைய மகன் சூசை நாம் பார்க்கின்ற பொழுது, ஒருவேளை அவர் தன்னுடைய சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு எகிப்து நாட்டுக்கு அந்த வியாபாரிகளிடத்தில் விற்கப்பட்டு அங்கே சென்றதை தன்னுடைய சகோதரர்கள் மனம் கலங்குகிறார்கள். எல்லா உண்மையும் அறிந்த பிற்பாடு நாம் நம்முடைய சகோதரனுக்கு இப்படி துரோகம் செய்து விட்டோம் என்று மனம் கலங்குகிறார்கள். ஒரே ஒரு கொட்டேஷன் எடுப்போம். தொடக்க நூல் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். அங்கே மிக அருமையாக சொல்லப்படுகிறது. தொடக்க நூல் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தன்னுடைய சகோதரர்கள் கலங்குவதை பார்த்து நீங்கள் கலங்க வேண்டாம், இதெல்லாம் கடவுளுடைய திட்டம் என்பதை பழைய ஏற்பாட்டு சூசையில் சொல்லுகின்றார். வாசிப்போம். மனம் கலங்க வேண்டாம், நீங்கள் தான் செய்துவிட்டீர்கள், தவறு செய்துவிட்டீர்கள் என்று மனம் கலங்க வேண்டாம். உங்களிடத்திலே சினம் கொள்ள வேண்டாம், ஏனெனில் கடவுள்தான் எகிப்துக்கு என்னை அனுப்பி வைத்தார். எல்லாரையும் காக்கும் பொருட்டு கடவுள்தான் என்னை அனுப்பி வைத்தார். கடவுளின் திட்டத்தை அவர்கள் அறிந்து வைத்திருந்தார் என்பதற்கு ஒரு உதாரணம். புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம், சூசை, அன்னை மரியாளுடைய கணவர் சூசை எல்லோருடைய வாழ்வில், யூதர்கள் எல்லோருடைய எண்ணங்களை போல அவரும் நினைக்கின்றார். திருமணம் ஆவதற்கு முன்பாகவே தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மனைவி கருவுற்றிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு கலக்கம்! நினைத்து பார்ப்போம். கேட்பதற்கு ஒரு வேலை, ஒரு செய்தியாக இருக்கும். அவர்களுடைய வாழ்விலை வருகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு கலக்கமாக இருக்கிறது. எல்லோரும் நினைப்பது போல, அந்த வயதிலே எல்லோரும் நினைப்பது போல இந்த சூசையும் நினைக்கின்றார். என்னவென்று
ஏற்றுக்கொள்கிறார். எனவே கடவுளுடைய திட்டம் அந்த யாக்கோபின் மகன் சூசையனுடைய வாழ்விலும் சரி, அன்னை மரியாளின் கணவர் சூசையின் வாழ்விலும் சரி, கனவு காண்கின்றவர்களாகவும் கடவுளுடைய திட்டத்தை புரிந்து நடக்கின்றவர்களாகவும் நாம் ஒருமித்து பார்க்கின்றோம். பல புதிய ஏற்பாடு வருகிற சூசையுடைய வாழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஒன்று, நேர்மையாளர். இதை நற்செய்தியை வாசிக்க கேட்டோம். நேர்மையாளரின். இரண்டாவது, மௌனமாக இருந்தார். அவர் எங்கும் பேசியதாக விவிலியத்திலே சொல்லப்படவில்லை. மூன்றாவது, செயல்படுகின்ற ஒரு நபராக இருந்தார். முதலில் நாம் பார்ப்போம் நேர்மையாளரின். சட்டங்களை நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார். கல்லால் இருந்து கொள்ள வேண்டும், விலக்கிவிட வேண்டும் என்பதையெல்லாம் மனதிலே நிறுத்தி இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு நாம் துரோகம் செய்யக்கூடாது என்பதை உணர்ந்து இரக்கத்தோடு செயல்படுகிறார். கடவுள் எப்படி இரக்கத்தோடு நம்மில் செயல்படுகிறாரோ, நாம் எவ்வளவு துன்பம் பாவம் செய்தாலும் கடவுள் நம்மை இரக்கத்தோடு மன்னிக்கின்றாரோ, ஏற்றுக்கொள்கிறாரோ, அந்த குணத்தை நேர்மையாளரான சூசையை இரக்கத்தோடு நேர்மையோடு நடந்து கொள்கிறார். கடவுளுடைய திட்டத்தை அறிந்த பிற்பாடு இரக்க செயல் அவருடைய வாழ்விலே வருகிறது. நேர்மையாக இருந்தவர் இரக்கத்தோடு நேர்மையோடு நடக்க ஆரம்பிக்கின்றார். இரண்டாவது, மௌனம். மௌனம் என்று பல வேளைகளில் பார்க்கிறோம். இப்பொழுது எல்லா இடத்திலும் சத்தம் சத்தம் சத்தம், எங்கே பார்த்தாலும் ஓசை எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. மௌனம் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை நாம் பார்க்கின்றோம். சூசையனுடைய வாழ்விலே நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்வில் அவருடைய மனதிலே மிகப்பெரிய ஒரு சத்தம் எழுந்து கொண்டே இருக்கிறது. ஏன் இப்படி நடைபெறுகிறது? ஏன் எனக்கு மட்டும் இவ்வாறு நடைபெறுகிறது? நான் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை, நேர்மையாளர் என்று விவிலியமே சொல்கிறது. அப்படிப்பட்ட நபருக்கு திருமணம் ஆவதற்கு முன்பாகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருப்பேன். அப்படி ஏற்றுக்கொண்ட பிற்பாடும் கருவுற்ற அந்த அன்னை மரியாள் குழந்தையை பெற்றிருப்பதற்கு இடமில்லாத ஒரு சூழ்நிலை. அதற்கு பிற்பாடு ஏரோது மன்னன் கொள்ளுவதற்காக தேடுகின்ற ஒரு சூழ்நிலை. அங்கிருந்து எகிப்து நாட்டுக்கு ஓட வேண்டும். 2 ஆண்டுகள் கழித்த பிற்பாடு மீண்டுமாக எருசலேமுக்கு வர வேண்டும், நாசரேத்துக்கு வர வேண்டும், யூதேயாவுக்கு வர வேண்டும். எத்தனை எத்தனை துன்பங்கள்! இதையெல்லாம் நாம் அன்னை மரியாள் வாழ்விலே பார்க்கின்றோம். எல்லாவற்றையும் மனதிலே நிறுத்தி சிந்தித்தார்கள் என்று. ஆனால் சூசையர் தன்னை வாழ்விலே செய்து காண்பித்தார். ஏன் இந்த இவ்வளவு சோதனை வருகிறது என்று மனதிலே கலக்கம், மனதிலே ஒரு கஷ்டம் இருந்தாலும் எல்லாவற்றையும் மௌனமாக கடவுள் கனவில் உணர்த்தியதை ஏதோ ஒரு திட்டத்திற்காக தான் நம்மை உருவாக்கி இருக்கிறார் என்று முழுமையாக சிந்தித்து வந்தார். அத்தோடு நின்று விடாமல் செயல்படுகின்றார். தன்னிடத்தில் இறைத்துள்ளதான் பேசுகிறார் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு செய்திக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் செயலிலே காட்டுகின்றார். அன்னை மரியாள் முடிவெடுத்து எல்லாவற்றையும் செய்ய முடியாது. எனவே ஒரு சத்திரத்திற்கு போக வேண்டியதாக இருந்தாலும், எகிப்துக்கு போக வேண்டியதாக இருந்தாலும், அங்கிருந்து மீண்டும் வர வேண்டியதாக இருந்தாலும் ஒரு ஆண் துணை கட்டாயமாக தேவை. ஆண் முடிவெடுக்க வேண்டும். எல்லாவற்றையும் முடிவெடுத்து செயல்படுத்துகின்றார். நேர்மையாளராக இருந்து, இரக்கத்தோடு நேர்மையாளராக இருந்து, மௌனமாக எல்லாவற்றையும் உள்ளத்திலே நிறுத்தி சிந்தித்து அத்தோடு நின்று விடாமல் எல்லாவற்றையும் செயல்படுத்துகின்றார். துணிவோடு எல்லாவற்றையும் செயல்படுத்துகின்றார். 2ஆம் வாசகத்திலே வாசிக்கிறது போல, விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லப்படுகிற அபிரகாம் எதையும் பொருட்படுத்தாமல் கடவுளுடைய திட்டத்தை மட்டுமே நம்பி எல்லாவற்றையும் செயல்படுத்தியது போல சூசையப்பரை இன்று முன்னிறுத்தி நமக்கு காட்டுகின்றார்கள். கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து செயலில் காட்டினார். யாக்கோபு முதல் அதிகாரம் 16-17 வாசிக்கின்ற பொழுது, செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம்.